வேத வசனங்களின் மேல் வாஞ்சையோடு அதை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? யாருடைய பரிதாப உணர்ச்சியையும் பெற்றுக்கொள்ள இயேசு மரிக்கவில்லை. அவருக்கு நம்முடைய பரிதாபம் அல்ல, நம்முடைய விசுவாசமே தேவை. லூக்கா இயேசு கிறிஸ்துவை ஒரு பூரண மனிதனாக காட்டுகிறார் என்றும், இயேசு கிறிஸ்து சரீர வளர்ச்சியிலேயும் ஆவிக்குரிய முதிர்ச்சியிலேயும் மனநிலையிலே ஞானம் நிறைந்தவராக வளர்ந்திருக்கிறார் என்றும், யோவான் ஸ்நானன் ஒரு ஆசாரியன், ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக பணி செய்தான். இன்று நாம் அதனை தொடர்ந்து 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்மை படைத்த தேவனுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும்? சோதனைக்காரனை இயேசு எப்படி ஜெயித்தார்? சோதித்தல் என்றால் என்ன? ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இன்று நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் ஸ்நானகன் மனிதர்களுடைய பாவங்களை சுட்டிக்காட்டி ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து ஊழியத்தை ஆரம்பித்ததை குறித்து வாசித்தோம். பாருங்கள், லூக்கா 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாயிருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். அதாவது, யோவான் கொடுக்கும் செய்தி இறுதியானது அல்ல, மற்றும் ஒருவருக்காக அவர் பாதையை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். யோவான் தண்ணீரினாலே திருமுழுக்கு கொடுத்தார். இப்பொழுது 20 நூற்றாண்டுகளாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். 2வது வருகையிலே அவர் அக்கினியினாலேயும் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். ஆம், அக்கினி என்பது நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. அருமையானவர்களே, இந்த வசனம் பெந்தேகோஸ்தே நாளை குறித்து பேசுகிறது என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்க வேண்டும். அன்று மேல் வீட்டறையிலே கூடியிருந்து ஜெபித்தவர்கள் மேலே அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் தான் வந்து அமர்ந்ததே ஒழிய அக்கினி வரவில்லை. அக்கினினாலே இயேசு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்பது பெந்தேகோஸ்தே நாளை குறிக்கவில்லை, அவருடைய 2வது வருகையிலே நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வசனங்கள் 19-20 பாருங்கள். காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது, தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஆம் பிரியமானவர்களே, ஏரோது தன் சகோதரனின் மனைவியை திருமணம் செய்திருந்ததினாலே வெளிப்படையாக யோவான் அதை கண்டிக்கிறார். ஏரோதியாளுக்கு வந்த கோபத்தினாலே யோவான் சிறையிலே அடைக்கப்பட்டான். அவளுடைய ஆசையை ஏரோது நிறைவேற்றி யோவானை கைது செய்து சிறையிலே வைத்தான். யோவான் ஏரோதின் பாவத்தை சுட்டிக்காட்டியது போல கர்த்தரும் பல்வேறு ஊழியர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவ்வப்பொழுது பாவங்களை சுட்டி காட்டுகிறார் இல்லையா? ஆனால் அப்படி சுட்டி காட்டப்படும் பொழுது நம்மிலே எத்தனை பேர் அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒருவேளை நீங்கள் புரிந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்பதை விசுவாசித்திருக்கலாம். ஆனால் உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பாத வரை நீங்கள் பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவராக இந்த உலகத்திலே வாழ முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை என்றால் நீங்கள் இன்றே உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி திரும்புங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், அவரே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உங்களுக்கு தந்தருளுவார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. லூக்கா சம்பவங்களை தொடர்ச்சியாக சொல்லவில்லை. அப்படி கூறியிருப்பார் என்றால் யோவான் சிறையிலே அடைக்கப்படும் முன்னதாக இயேசுவின் ஞானஸ்நானத்தை குறித்தும் அவர் சொல்லியிருக்க வேண்டும். இயேசுவின் ஞானஸ்நானத்திலே திருத்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேலே இறங்கினார்.
பிதா பரலோகத்திலிருந்து பேசினார். இப்பொழுது மரியாளின் வம்ச வரலாறை குறித்தும் பார்க்க போகிறோம். லூக்கா கொடுத்திருக்கிற வம்ச வரலாறு சற்று வித்தியாசமானது. மத்தேயு கொடுத்திருக்கும் அட்டவணை நேர்மாறாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா தாவீது வரை தொடர்ந்து ஆதாம் வரை செல்கிறார். தாவீதின் அரச பரம்பரையில் வந்த மரியாளுடைய சரீரத்திலேயும் அந்த இரத்தம் ஓடுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாளிலே முழு இஸ்ரவேலையும் ஆளப்போகிறார். லூக்கா மிக தெளிவாக யோசேப்பு இயேசுவின் தகப்பனார் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இந்த வசனத்திலே குமாரன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது பழைய சில வேத பிரதிகளிலே இல்லை. இது பின்னால் ஏன் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த வரிசையிலே அவர் வந்தார் என்பதை காண்பிப்பதற்காக கூறப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் மகனே குடும்பத்தின் தலைவராய் இருப்பதனாலே ஆண்களுடைய பெயர் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு வசனம் 31. எலியாக்கீம் மெலையாவின் குமாரன், மெலையா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே வந்தவர் என்பதை மத்தேயு சொல்வதற்கு சாலமோனின் வம்ச வழியை காண்பிக்கிறார். லூக்கா இயேசு தாவீதின் வம்சம் என்பதற்கு நாத்தானுடைய வம்ச வழியை காட்டுகிறார். மரியாளுடைய சரீரத்திலேயும் தாவீது அரச பரம்பரையின் இரத்தமே ஓடியது. ஆம், இயேசு தாவீதின் குமாரன். லூக்கா இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்றும் உலகத்தின் இரட்சகர் என்றும் வெளிப்படுத்தியிருக்கிறார். வம்ச வரலாற்றை சொல்லும் பொழுது ஆதாம் வரை அவர் செல்கிறார். ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்ட மகன். ஆனால் அவன் பாவம் செய்து அந்த தகுதியை இழந்து போனான். கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்து. அவர் தேவகுமாரன். அவரே ஆதாமின் மூலமாக இழந்து போன தேவ உறவை புதுப்பிக்க வந்தவர். இந்த உறவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைப்பதனாலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை படைத்த தேவனோடு கூட உங்களுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இப்பொழுது நாம் லூக்கா 4ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இயேசு ஒரு மனிதனைப் போலவே பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அவருக்கு வந்த எல்லா சோதனைகளுமே மனிதர்களாகிய நமக்கு வரும் சோதனைகள். உலக சரித்திரம் முழுவதிலுமே பிசாசினுடைய சோதனைகள் இந்த 3 அடிப்படையிலே தான் வருகிறதா இருக்கிறது. சரீரத்தின் தேவையை சந்திக்கும்படியாக சாத்தான் இயேசுவை அந்த கல்களை அப்பங்களாக்கும்படி செய்யும் என்று கேட்டான். அப்பத்தை பொறுத்த மட்டிலேயும் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் ஜீவிப்பதற்கு நமக்கு உணவு தேவை. இயேசு கிறிஸ்து உபவாசத்தில் இருந்தபடினாலே அவர் பசியாகத்தான் இருந்தார். ஆனால் தவறு என்ன? அவருடைய மகத்துவமான வல்லமையை தனக்காகவே பயன்படுத்துவது சுயநலமாகும். உன்னதமான கொள்கையின் சத்தியத்தை தனது வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்த வேண்டியவராயிருக்கிறார். எனவேதான் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவனுக்கு பதில் சொன்னார். இது இன்றைய உலக வழக்கத்திற்கு நேர் எதிரானதாக இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே பெரும்பாலான மக்கள் சரீர விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே வாழ்க்கை நடத்துகிறார்கள். புசிப்போம், குடிப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம், ஏனென்றால் நாளை நாம் மரிப்போம் என்பதை தேவனை அறியாத மக்களுடைய கொள்கை. மனிதனை பொறுத்தப்பட்டிலேயும் எல்லாமே அங்கே முடிவடைந்து விடுகிறது. இங்கே நமது ஆண்டவர் இந்த சோதனையை எதிர்கொள்கிறார். பொதுவான உலக தத்துவத்திற்கு எதிராக அவர் செயல்படுகிறார். இரண்டாவதாக, சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தின் எல்லா தேசங்களையும் கொடுக்கிறான். தேசங்கள் தனது வலிமையினாலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை முறையே யுத்தமாயிருக்கிறது. பகை, பயம் இவற்றினாலே கூட்டம் கூட்டமாய் மக்கள் செயல்படுகிறார்கள். இது பிசாசிற்கு அடுத்தது. இந்த அடிப்படைகளிலேயே பிசாசானவன் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை அவருக்கு கொடுக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே ஒருவன் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மாற்றம் பெற்றிருக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சோதனையின் வேளையிலேயும் உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, தேவாலயத்து உப்பருகையிலிருந்து குதிக்கும்படியாக சாத்தான் சோதிக்கிறான். அவர் யார் என்பதையும் அவருடைய ஊழியம் என்ன என்பதையும்
மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்படி ஒரு வெளிப்படையான அடையாளம் செய்யும்படியாக அவன் ஆலோசனை சொன்னான். ஆனால் இயேசு அரியணைக்கு செல்ல எளிதான எந்த வழியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மகிமையின் கிரீடத்தை அணிந்து கொள்ளும் முன்னதாக அவர் முட்கிரீடத்தை அணிய வேண்டியதிருந்தது. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் சோதனையை விவரமாக சிந்திப்போம். பாருங்கள், லூக்கா 4 அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. யோவானை தவிர மற்ற சுவிசேஷங்கள் 3 இயேசுவின் சோதனை குறித்து சொல்லியிருக்கிறது. யோவான் இதை ஏன் சொல்லவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரராக அவருடைய தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்லுவதனாலே சோதனை குறித்து அவர் சொல்லவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மனிதனுக்கு மனிதனாய் இருந்தார் என்பதை காட்டுகிறது. மனிதனைப் போல அவர் சோதிக்கப்பட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவரை மனித குமாரனாக லூக்கா காண்பிக்கிறார். லூக்கா 3 அதிகாரம் 38 வசனத்தை பாருங்கள். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இது மரியாளின் வம்ச வரலாற்றிலே வருகிறது. எப்படி ஆதாமின் வரிசையிலே கிறிஸ்து வருகிறார் என்பதை இது சொல்கிறது. ஒரு சாதாரண மனிதனாக நம்மை போல எல்லா வகைகளிலேயும் அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவம் இல்லாதவராயிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் சோதனை மிகவும் பயமுறுத்தும் ஒரு காரியம். இதை நாம் விவரிக்க முடியாது. ஆனால் ஓரளவு நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். அவரை சுற்றி மறைவான எதிர்ப்பின் சக்திகள் இருந்தது. அந்தகாரத்தின் வல்லமையும் அழிவின் வல்லமையும் அவரை சூழ்ந்திருந்தது. மனிதர்கள் இன்றும் படும் பாடுகளைத்தான் அன்று அவர் பட்டார். ஆனால் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் சோதனை குறித்து அநேக அடிப்படையான சத்தியங்களை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராயிருந்தார். ஒரு மனிதனாக தேவகுமாரனும் பிசாசானவனை சந்திக்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. அருமையானவர்களே, என்னாலும் உங்களாலும் நமது சொந்த பலத்தினாலே சோதனையை சந்திக்க முடியாது. ரோமர் 7 அதிகாரம் 21 வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுதும், நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்கிறார். ஆம் அருமையானவர்களே, இது எத்தனை உண்மை இல்லையா? ரோமர் 8 அதிகாரம் 3-4 வசனத்தில் சொல்லும் பொழுது, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று கூறுகிறார். கலாத்தியர் 5 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லும் பொழுதும், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்கிறார். ஆம், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. உபாகமம் 8 அதிகாரம் 2 வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை இங்கே கர்த்தர் பரிசோதிக்கிறார். ஆனால் தேவன் எந்த ஒரு மனிதனையும் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. இயேசு சோதிக்கப்படும் முன்பதாக பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்திற்கு நடத்தப்பட்டார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துவே சோதனைகளை தேடிக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவனை தோட்டத்திலேயும் அவர் என்ன ஜெபித்தார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று தான் ஜெபித்தார். அருமையானவர்களே, கவனியுங்கள், இயேசுவின் சோதனை அந்த 40 நாட்களின் இறுதியிலே ஆரம்பமாகவில்லை. லூக்காவின் வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று தான் வாசிக்கிறோம். வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்துவை சோதித்தவன் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, மீண்டும் அவரை சோதித்தான். கெத்செமனே தோட்டத்திலேயும் சோதித்தான். லூக்கா 4 அதிகாரம் 13 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று பார்க்கிறோம். பொருள் என்ன? மீண்டும் அவன் அங்கே வந்தான். மற்றொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் ஆள் தத்துவம் உடையவன். பிசாசு ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நபர் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இயேசு அவனை முகமுகமாய் சந்தித்ததைத்தான் வேதம் சொல்கிறது. அவன் தந்திரமுள்ளவன். ஒரு சமயத்திலே கெச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிவான். அடுத்த நேரத்திலே ஒளியின் தூதனைப் போல மனிதர்களை ஏமாற்றும்படியாய் வருவான். சரி, இயேசுவின் சோதனைக்கான பொருள் என்ன?
சோதித்தல் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. அதாவது ஒன்று, தவறான காரியங்களை செய்ய ஈர்ப்பது அல்லது தூண்டுவது. இவ்வாறு சொல்லும் பொழுது அந்த மனிதனிலேயும் அவன் தன்னை அந்த சோதனைக்கு அர்ப்பணிக்கும்படியான ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது தெளிவாகிறது. நமக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு காரியத்திலையும் நம்மை பிசாசு சோதிக்க முடியாது, சரிதானா? ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலேயும் இது உண்மை அல்ல. யோவான் 14:30 சொல்லும் பொழுது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். உங்களை குறித்து எனக்கு தெரியாது பிரியமானவர்களே, ஆனால் என்னிடத்திலே சாத்தான் வரும்பொழுதெல்லாம் அவன் கைப்பற்றும்படியாக ஏதோ ஒன்று இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர், குற்றமற்றவர், கரைபடாதவர், பாவிகளிலிருந்து விலகி இருக்கிறவர். எபிரேயர் 7:26 இயேசு கிறிஸ்து தீமையான எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படியாக தூண்டப்படவில்லை என்பது தெளிவாகிறது. சோதனை என்கிற வார்த்தை மற்றொரு விதத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார், இஸ்ரவேல் ஜனங்களை சோதித்தார். இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இயேசு கிறிஸ்து விழுந்து போவதற்கான வாய்ப்பு இருந்ததா? இல்லை, அவர் விழுந்து போகவே முடியாது. அப்படி என்றால் இது சரியான ஒரு சோதனை தானா என்று நீங்கள் கேட்கலாம். அருமையானவர்களே, இது பரிசோதனை. எல்லா புதிய பொருட்களுமே பரிசோதிக்கப்படுகிறது. மோட்டார் வாகனங்களுக்கு செய்யப்படும் சக்கரங்கள் பரிசோதிக்கப்படுகிறது. தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கிற விளம்பரமும் என்ன சொல்கிறது? அவருடைய புதிய வகை காரை வாங்கி கொண்டு எந்த கரடு முரடான பாதையிலே போனாலும் அது ஒன்றும் செய்யவில்லை, சுகமாய் இருப்பது போல காண்பிக்கப்படுகிறது. சரி, இயேசு கிறிஸ்து சோதனையில் விழுந்து போக மாட்டார் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் இந்த சோதனை நியாயமானது தானா என்று கேட்கலாம். ஆம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு உதாரணத்தின் மூலமாக இதை சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒரு ஆற்றின் குறுக்கே ஒரு ரயில்வே பாலம் இருந்தது. வெயில் காலத்திலே அந்த ஆற்றிலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்காது. ஆனால் மழை காலத்திலே வெள்ளம் புரண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே வெள்ளம் புரண்டோடி ரயில் பாதையையும் அரித்து கொண்டு போய்விட்டது. எனவே மீண்டுமாக தண்ணீர் குறைந்த பின்னர் அவர்கள் அதிலே புதிய ரயில் பாதையை சரி செய்து அமைத்தார்கள். ஒரு நாள் திடீரென்று பார்த்தால் 2 கனமான ரயில் இன்ஜின்களை அந்த பாலத்தின் மத்தியிலே நிறுத்தி வைத்திருந்தார்கள். அதை குறித்து கேட்டபொழுது அங்கே இருந்த பணியாளர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த பாலம் பலமுள்ளதாக இருக்குமா என்பது இங்கே பரிசோதிக்கப்படுகிறது. அது உடைந்து போகாது என்பதை நிரூபிப்பதற்காக, உறுதி செய்வதற்காக இவ்வாறு செய்கிறோம் என்று கூறினார். ஆம், இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சோதனையும் கூட. இந்த வேத பகுதி நமக்கு சொல்வது என்ன? நமக்கு பரிசுத்தமான ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர் குற்றமற்றவர், பாவத்தை விட்டு விலகி இருக்கிறவர். நம்மை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்றுதான் எபிரேயர் 7:25-26 வாசிக்கிறோம். நாம் சோதித்து பார்க்க முடியாத அளவு இயேசு கிறிஸ்து சோதித்து பார்க்கப்பட்டார். நாம் சோதிக்கப்படும் பொழுது எப்பொழுதுமே நாம் உடைந்து போகும் ஒரு நிலைமை இருக்கிறது. சோதனையில் விழுந்து போகும் நிலைமை வரும் பொழுது நாம் விழுந்து போன உடனே அந்த அழுத்தம் நீக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே அந்த அழுத்தம் ஒருபொழுதும் நீக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனையும், ஒன்று சரீர பிரகாரமான சோதனை, 2வது மனநிலை தொடர்பான சோதனை, 3வது ஆவிக்குரிய சோதனை. இப்பொழுது லூக்கா 4:3 பாருங்கள். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். சாத்தான் இயேசுவை தவறு எதையுமே செய்ய சொல்லவில்லை. அப்பம் என்பது உணவு, மனிதனுடைய ஜீவனுக்கு தேவையானது. இயேசு கிறிஸ்து மற்றொரு சமயத்திலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்திருக்கிறார். இன்னும் ஒரு முறை 4000 பேரை போஷித்திருக்கிறார். அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் விலக்கப்பட்ட மரத்தை எட்டி பார்த்தாள். அந்த பழம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டுதான் அதை பறித்து புசித்தாள். யோவான் இதை குறித்து சொல்லும் பொழுது, மாம்சத்தின் இச்சை கடுத்த ஒரு சோதனை இது என்கிறார். 1 யோவான் 2:16 பாருங்கள். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும். அப்படி உயிர் வாழ வேண்டுமென்றால் அவன் சாப்பிட வேண்டும். இன்றைக்கு அநேக மக்களுடைய தத்துவம் என்னவென்றால், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்றுதான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் உண்மையற்றவர்களாகிறார்கள், திருடுகிறார்கள், சூதாடுகிறார்கள், மதுபானங்களை விற்கிறார்கள். தங்கள் சரீரங்களுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக எதையுமே செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஒரு மோதிரத்திற்காகவோ அல்லது உடைக்காகவோ தங்களுடைய சரீரத்தையும் பெண்கள் விற்கிறார்கள்.
பிசாசானவன் இப்படிப்பட்ட எண்ணமுடையவனாயிருக்கிறபடினாலே தான் தேவனிடத்திலே இவ்வாறு அவன் பேசுகிறான். யோபு 2 அதிகாரம் 4 வசனத்திலே, சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் என்று சொல்லுகிறான். லூக்கா 4 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இரண்டாவதாக சாத்தான் இயேசுவை மனோ தத்துவ ரீதியாக சோதிக்கிறான். வசனங்கள் 5 முதல் 8 வரை பாருங்கள். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த சோதனையானது யோவான் சொல்வது போல கண்களின் இச்சை என்று சொல்லலாம். தோட்டத்தின் மத்தியில் இருந்த அந்த மரத்தின் கனியை ஏவாள் பார்த்தாள். அது பார்ப்பதற்கே சிறந்ததாக தெரிந்தது. சாத்தானும் இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் காண்பிக்கிறான். அவற்றை அவருக்கு கொடுப்பேன் என்கிறான். உலகத்தின் ராஜ்யங்கள் என்று சொல்லும் பொழுது ரோம சாம்ராஜ்யத்தையும் அது உள்ளடக்கியது தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அரியணைக்கு செல்வதற்கான பாதை சிலுவை பாதையே. அங்கே சாத்தான் என்ன சொன்னான்? சிலுவை இல்லாமலேயே சகல ராஜ்யங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றான். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கண்ணோட்டத்திலே அரியணைக்கு எளிய ஒரு வழி இருக்கும் பொழுது ஏன் அந்த துன்ப பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அருமையானவர்களே, அதிர்ச்சி தரும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்ட பிசாசானவன் முயற்சித்து கொண்டிருக்கிறான். 2 ஆளுநர்கள் தான் உண்டு. ஒன்று சாத்தான், அடுத்தது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆளுநராக, உங்கள் ஆண்டவராக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் சாத்தானைத்தான் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதிலே சந்தேகமில்லை. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக ஆவிக்குரிய நிலைமையிலே இயேசுவை சோதிக்கிறான். பாருங்கள், லூக்கா 4 அதிகாரம் 9 முதல் 13 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சாத்தான் சோதிக்கிறான். கீழே குதித்தால் தேவதூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள், அப்படி நீர் நிரூபித்தால் எல்லாரும் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறான். இது விசுவாசம் அல்ல பிரியமானவர்களே, இது தேவனையே சோதிப்பதாகும். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? அமைதியாக தேவனுக்காக காத்திருப்பது, அவருடைய சித்தத்தை செய்வது. சரி, இயேசு கிறிஸ்து ஏன் சோதிக்கப்பட்டார்? எனக்கும் உங்களுக்கும் பாவமில்லாத ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் சோதிக்கப்பட்டார். ஆம், அவர் பாவமில்லாதவர், குற்றமில்லாதவர், குறையில்லாதவர். அவரே இரட்சிக்கக்கூடியவர். எல்லா வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் நிரூபித்தார். நேயர்களே, இந்த நாளின் பாடம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். சில சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? இன்று கர்த்தர் பல்வேறு ஊழியர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது பாவங்களை சுட்டி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து மனிதனைப் போல சோதிக்கப்பட்டார். ஒரு மனிதனாக தெய்வகுமாரனும் பிசாசானவனை சந்திக்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியம். தேவன் எந்த ஒரு மனிதனையும் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. சாத்தான் ஒரு ஆழ்தத்துவமுடையவன். நமக்கு பரிசுத்தமான ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர் குற்றமற்றவர், பாவத்தை விட்டு விலகி இருக்கிறவர். அவர் நம்மை முற்றும் முடிய இரட்சிக்க வல்லவர். இயேசு கிறிஸ்து இல்லாத ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுவதற்கு பிசாசானவன் முயற்சித்து கொண்டு இருக்கிறான்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி